சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, அம்பாசமுத்திரத்துலேருந்து ராஜா அப்படிங்கிறவர் கேட்குறார், நாங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போயிருந்தோம், சில கஷ்டங்கள்லாம் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு சில இடங்களில் பார்க்குறபோது உங்கள் குலதெய்வத்தை வாயை கட்டியிருக்காங்க, அதனால் எந்த விதமான நன்மையும் நடக்க மாட்டேங்குது, அதுலேருந்து தெளிவானால் தான் நீங்கள் வெளியில் நல்லபடியாக வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தெய்வத்தை போய் வாய் கட்டப்பட்டிருக்கு, இல்லை குலதெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சாத்தியமா? அது எந்த அளவுக்கு மெய்ப்பாடுடையது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது குலதெய்வம் என்பது அதனுடைய தனி அடையாளமே என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள். குலதெய்வங்கிறது யார் அப்படின்னு கேட்டால், யார் குலதெய்வமாக ஒரு தேவதையை சொல்கிறாலோ அந்த குலதெய்வங்கிறது வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க யாரோ ஒருத்தவங்க தெய்வத்தன்மையை அடைந்தவர்கள் தான் குலதெய்வமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இறந்த பிறகும் தன்னை பிறருக்கு உணர்த்துகிற, தன்னுடைய சந்ததிகளை உணர்ந்து கொள்ளுகிற பண்பு அந்த தேவதைக்கு இருக்குது. அதுதான் குலதெய்வத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். அது அந்த குடும்பத்துக்கு கொண்டு தான் செய்யும். மற்றவாளுக்கு அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை போய் தரிசனம் பண்ணுறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ அதை கட்டலாமா அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமணம், பௌத்தம், சைவம், வைணவம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த தேவதைகள் இந்த மாதிரி குலதெய்வங்கிறது ஒரு ஆன்மா, ஒரு நல்ல முக்தி பெற்ற ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா அந்த தேவதைகளுக்கு, மேல் தேவதைக்கு தானே அடிமையாகும் சில நேரங்களில். அந்த மாதிரி ஒரு மகா தேவதையை ஜபம் பண்ணுறதுனால அவர்களுக்கு அது சொல்கிறத கேட்கும். அந்த மாதிரி இருந்தால் எந்த சூழலிலே அந்த குலதெய்வம் தோன்றியதோ அதே சூழலை மீண்டும் கொண்டு ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களை பயன்படுத்தினால் ஒரு தேவதையை அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சின்னு போகலாம். அது கட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை, இன்னொரு இடத்துக்கு அழைச்சின்னு போகலாம். அது சாத்தியம் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புடிமன் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பம் நம்ம அங்கே போய் கும்பிட முடியல அப்படின்னா, இந்த காலத்தில் அந்த சூழல் வேறு. பழைய காலத்தில் அரசர்களை அடிச்சுப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு ஊர் தானே, ஒரு ஊரெல்லாம் நாடும்போம், ஆக்கூர் வளநாடும்போம். அது ஆக்கூருக்கும் திருக்கடையூருக்கும் ஒரு 2-3 கிலோமீட்டர். இது ஒரு நாடாக இருக்கும், அது ஒரு நாடாக இருக்கும். அது மாதிரி நாடு. அப்போ ஊருக்குள்ளே சண்டையெல்லாம் வரும்போது, அந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது அந்த சாமி பாதுகாப்பாக பின்தொடர்ந்து நம்ம குறித்து இந்த குலதெய்வம் நம்ம பின்னாடி வரும். அப்படி வருகிற பொழுது அதுவே உத்தரவு கொடுக்கும், இந்த பொருளில் நான் வரேன்னு. அதை நேசிக்கிறவர்கள்ட்ட அது இருக்கும். அதை தான் சொல்லுவா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடம்னு. யார் குலதெய்வத்தை விடாத கும்பிட்றாளோ அவளுக்கு அது சொப்பனத்துலேயோ இல்லை பிரத்யக்ஷத்துலேயோ இல்லை பூசாரி மாதிரி சாமி ஆவி ஏறி பேசணும். பேசினாதான் குலதெய்வம், பேசாதது குலதெய்வம் இல்லை. அப்படி பேசணும். அப்படி பேசும்போது நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அதுவே பேசும். தன்னுடைய பக்தர்கள் இருக்கிற இடத்துலையோ இல்லை தன்னுடைய இனம் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை ஒரு சில விஷயத்துக்கு தான் முன்னாடி இருந்து அந்த குலத்தை செழிக்க வைக்கிறதுக்கு தான் அவள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது அந்த சாமியை இடம்பெயர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன சிறப்பு அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் மூல கோயில்னு ஒன்று இருக்கும், தாய் கோயில்னு சொல்கிற வழக்கம். அது குலதெய்வத்துக்கு தான் அந்த தாய் கோயில் கணக்கு. இங்கே ஆகமங்கள், சைவாகமங்களில் இந்த தாய் கோயில் கிடையாது. அதான் அந்த பண்பெல்லாம் கிடையாது. இப்போ இந்த குலதெய்வமாக இருந்தால் அதுக்கு தாய் கோயில்னு இருக்கும். என்ன காரணம்னா, ஒருத்தர் குலதெய்வம் ஒரு இடத்துல உருவாயிருக்கும், பின்னாடி அந்த இனத்தவர்கள் அங்கேருந்து வேறு இடத்துக்கு வந்திருப்பாங்க, இடம் பெயருவாங்க. அப்போ அவங்க பின்னாடியே வந்துடும், அந்த இடத்துக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க, அவங்க சாமியோட அனுகிரகத்தை நான் என் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் அப்படிம்பாங்க, கேட்பாங்க. அதுக்கு ஒரு மரம் வச்சோ ஒரு கல் வச்சோ ஒரு இடத்த கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாளில் அது வரும். அது நம்மளவங்களில் ஒருத்தர் தானே அது. அதனால் அது அந்த மாதிரி அழிச்சுன்னு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை கட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது யாருக்கும் கட்டலாம் படாதது.
ஆனால் அன்பின் காரணமாக அதை நாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம். அப்படி போச்சுன்னா அந்த மூலஸ்தானம் ஏற்கனவே இருக்கிற கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலில் அந்த விஷயம் தெரிஞ்சவன் மாத்திரம்தான் வழிபாடு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா சாதாரண வழிபாடாகிடும். அது போய் சேரணும். நம்ம எது கொடுத்தாலும் அது குலதெய்வத்துக்கு போய் சேரணும். அப்படி போய் சேர்ந்தால் நம்மளுடைய பாவம் போகும், புண்ணியம் வரும். நமக்கு போய் சேரலைன்னா அந்த லெட்டர் திருப்பி ஒரு மூலியம் அந்த மாதிரி இப்போது லெட்டர்லாம் போட்டால் சரியா இல்லைன்னா திருப்பி அந்த எந்த அட்ரஸுக்கு போட்டிருக்காலோ திருப்பி வந்துடுறதோ இல்லையோ, அந்த மாதிரி திருப்பி வந்துடக்கூடாது நம்மளுடைய பிரார்த்தனை. அப்போ அதுக்கு கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்த விட்டு சாமி வேறு இடத்துக்கு போயிடுது, அந்த குலக்காரனாலே அழிச்சின்னு போகப்பட்டிருந்தால் அது கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு குலதெய்வத்துக்கு பிரமாணம் குலதெய்வம் தான் கொடுக்கணும். குலதெய்வம் தான் இந்த இடத்துல இருக்குன்னா தெளிவாக சொல்லும், என்னுடைய பேர் இது, என்னுடைய ஊர் இது, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சொல்லும். இந்த மரம் இருக்கும், இந்த இடத்துல இருப்பான், நான் இந்த இந்த வர்ணத்தில் வஸ்திரம் கட்டின்னு இருப்பேன் அப்படிங்கிறது வரைக்கும் அடையாளம் தெளிவாக பேசும். அதனால் அந்த இடத்த விட்டு அது நகர்ந்திருந்ததுன்னா அந்த குலதெய்வம் கட்டப்பட்டிருப்பதாக, இல்லை வேறு இடத்திற்கு சென்று விட்டது, அன்பிற்கு கட்டுப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும்.